Quick Shake, Color Kanadi Cricket's English cricket channel. Subscribe now. Welcome to Boski's RRR. Vanakkam sir. Yes, Mr. Bala, welcoming Color Kanadi fans to RRR. ரைட் சார், ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்டர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் ஆடணும், நல்லா ஆடணும். அது இந்த மேட்ச்சில் இருந்துச்சா? நடந்து முடிஞ்ச எல்எஸ்ஜி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் எப்படி இருந்துச்சு? தரம்சாலால மேட்ச்னாங்க. தரம்சாலால கொஞ்சம் கரம் மசாலா மாதிரி இருந்தது ஆரம்பிக்கும் போது. பட் இந்த போலர்ஸ் பல பேர் போட்டதை பார்த்தா தர்மசாலா மாதிரி இருந்தது. வாரி வாரி டோனர் லிஸ்ட் பெருசானே போகுது. இப்போ பிரின்ஸ் ஒருத்தர் வாரி வழங்குறாரு, மாயாங்க் யாதவ் 60 ரன் 4 ஓவர்ல, சஹல் வாரி வழங்குறாரு, எல்லா ஆளாளு திக்வேஷ் அவர் பங்குக்கு அவர் வாரி வழங்குறாரு, ஸ்டாலின் 1 ஓவர் கொடுத்தா அவர் அந்த 1 ஓவர்ல 2 6 கொடுக்குறாரு. எல்லா போலர் இவர் பிஷ்னாய் வேற கிடையாது. ஸோ அப்சல்யூட் பேட்டிங் பேரடைஸ். பட் இதுல தமாஷான விஷயம் என்னன்னா, சிங்கிளா தான் வரும். பட் சிங்கு டபுளா வருது பஞ்சாப் கிங்ஸுக்கு. பிரப்சிம்ரன் சிங் பேட்டிங்ல வருது ஓப்பனிங்ல, போலிங்ல ஹர்ஷ்தீப் சிங் வருது கலக்கலாம். ஸோ சிங்கு வந்து டபுளா வருது. அது எக்ஸ்ட்ராடனரியான விஷயம். ஆயுஷ் பத்வானிய வந்து ரொம்ப ரொம்ப டிலைட், அப்படி ஒரு அப்சல்யூட் டிலைட், பாரடைஸ் மாதிரி பாக்குறதுக்கு பேட்டிங் அவ்வளோ பிரமாதம் ஆடுறாரு. சோலோவா மேட்ச் போகாது, நான் பாத்துக்கிறேன் கட்சி வரைக்கும்ன்ற மாதிரி ஆடுறாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து கண்டிப்பா நம்ம என்கரேஜ் பண்ணோம். அவர் ஜிடியில் ஆடிந்து டெரிஃபிக் என்கரேஜ் பண்ணாங்க. அவர் எல்லா டவுன் அவர் கொடுத்தாங்க. எப்படியாவது ஈவன் ஆன் டிஃபிகல்ட் விக்கெட்ஸ் பிரமாதமா ஆடிந்தாரு. ஸோ அது ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்து ஃபெயிலியர்ல இப்போ 50 அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சும்மா வாரதே டக்கு டக்குன்னு தூக்க, ஐயோ இன்னைக்கு ஒரு 60 அடிக்கணுமா, இன்னைக்கு ஒரு 75 அடிக்கணுமா அப்படின்னு அவர் வார்த்தை ஜாலியா ரசிச்சு போறாரு. மோசமான பேட்டிங் 3 எம், அதுலதான் போச்சு மேட்ச் அவங்களுக்கு. எல்எஸ்சிக்கு எதுன்னா மார்க்கரம், மிட்ச் மார்ஷ், மில்லர் 3 கீ பிளேயர்ஸ். 150 அடிக்க வேண்டியவங்க 3 பேரும் சொதப்பலாம் ஒரு பேட்டிங் ஆனாங்க. பாயிண்ட்டுக்கு ஆல்ட்ரேஷன் தேவை பாயிண்ட்டுக்குன்னு சொல்லினே இருக்கேன். எந்த டெய்லரும் கேட்க மாட்டேன்றாங்க. அவரை கேப்டன்சி விட்டு எடுத்தீங்கன்னா அவருக்கும் பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும், டீம் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும். என்ன ஒண்ணு, நம்ம இவருக்கு பாருங்க, நம்ம சஞ்சீவ் கோயங்கா அவர் கிட்டக்கு போறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ எல்எஸ்ஜி அப்படின்னா லீவிங் சஞ்சீவ் கோயங்கா அப்படின்னு ஆயிப்போச்சு. எல்எஸ்ஜி அப்படி கிட்டக்க போறதுக்கு பயப்படுறாங்க. அப்படி இப்படி கிட்டக்க நீங்க பதோனி, ஆயுஷ் பதோனி பிரமாதமானதான் முதுகுல அவர் லைட்டா தட்டி கொடுத்தாரு. திரும்பி பார்த்தா மொத்த டீமும் ஆபீஸ் ரூம் உள்ள போயிடுது. சிவாஜி படத்துல வர மாதிரி கொஞ்சம் ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு டெலிகாஸ்ட் காமிச்சா சபால் சபால் ஒவ்வொருத்தரும் வந்து வெளில வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வெறியில போயிருக்கு சார். லீவிங் சஞ்சீவ் கோயங்கா ஒரு பக்கம் இருக்க, அண்ட் லீவிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், லீவிங் த பால் கம்மிங் ஆன் டு த பேட் எப்போன்றதே தெரியாமல் ஒருத்தட்ட மாட்டிக்கிறாங்க இந்த பேட்ஸ்மேன்லாம். நீங்கள் சொன்ன இந்த ட்ரிபிள் எம்மாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங் டாப் 3 ஆஃப் எல்எஸ்ஜி யார் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். கொஞ்சம் பால் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தலைவனை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் காட் த டாப் ஆர்டர் அண்ட் ஃபினிஷ் த மேட்ச். அந்த பவர் பிளேயோட அந்த 3 விக்கெட் எடுத்தோடனே மேட்ச் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. பிரில்லியண்டா சொன்னீங்க பால. உண்மையிலேயே சொல்றேன், கொஞ்சம் கிளவுடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரியான ஸ்விங். அவர் வந்து அந்த சீல் பண்ணிட்டார் ஃபேட்டை. முதல் ஓவர் போட்டார் மார்ஷுக்கும் நம்ம இவருக்கு மார்க்காமுக்கு போட்டார்ல. என்ன பிரச்சனைனா, ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து திடீர்னு கூகுளி போடுற மாதிரி, ஆர் லெப்ட் ஆர்ம் சைனாமேன் லெப்ட் ஆர்ம் கூகுளி போடுற மாதிரி எவ்ரி பால் சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளியே போட்டுன்னு இருக்காரு. இவங்களுக்கு எதை பிளிக்கு போறது, எதை அவாய்ட் பண்றது ஒண்ணுமே புரியல. 2 பேரும் பேம்பூசல்டுவாங்க, ஒண்ணுமே புரியல 2 பேருக்கும். கரெக்டா நீங்க சொல்லணும்னா அந்த 235 என்னது அது நம்ம ரீச்லயே இல்லன்றது சீல் பண்ணி விட்டார் முதல் ஓவர். சைக்கலாஜிக்கலி காலி அவங்க. ஸோ தட் வாஸ் த பெஸ்ட் ஓவர். ஹர்ஷ்தீப் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் த விக்டரி தான். உங்களுக்கு சேஸே கிடையாது. சரி ஓகே, அந்த சின்ன பையன் பதோனி அவன் நாட்டு போட்டோம். ஆனா அந்த பதோனி கேம் அவுட் ஸ்டாண்டிங். சமத அண்ட் ஆயுஷ் பதோனி ஆடின போது அவங்க அடிச்சிடுவாங்கன்னு நான் பயந்தேன். ஏன்னா 2 பேரும் அவ்வளவு பிரமாதம் ஆடுறாங்க. சகல உள்ள வராரு, 2 6 காட்டுறாரு, லாங் ஆன்ல ஸ்ட்ரெயிட்ல 2 6 காமிக்கிறாரு. சமத் 2 பேரும் டாப் கிளாஸ் ஆடினாங்க. அதனால அதான் அப்படிதான் இருக்கணும். டிஃபிகல்ட் இப்ப லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 45 50 டு வின்னா கூட அந்த ஸ்ட்ரோக்கு போறாங்க பாருங்க, அதுதான் கிரேட். எப்படியாவது அடிக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க பாத்தீங்கன்னா, அந்த இன்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க சேஸ் வித் பர்பஸ், அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா பேட்டிங் பாரடைஸ். பிரப்சிம்ரன் ஆடுறதா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் திடீர்னு உள்ளுக்குள்ள வதேராவா அவர் வந்து ஒரு சின்ன நாக்கு. எல்லாரும் அவங்க ஆளாளுக்கு வந்து சஷாந்த் சிங் மறந்துடுறேன். அவர் என்ன இம்ப்ரோவைசிங் கிக்கோ
நான் இம்ப்ரோவைசிங்கே பண்ணாதானே இந்த டீமுக்கு சொல்லும் போது அந்த மாதிரி நார்மலாவே கிரியேட் ஆட மாட்டாங்க. இப்படி போய் டவுன் தி ஆஃப் சைட் போய் லெக்ல தூக்கி அடிக்கிறது ஒண்ணு. பட் டவுன் தி ஆஃப் சைட் போகும்போது ஒருவேளை வைட் அவுட் ஆப்ஷன் போட்டாங்கன்னா இந்த பக்கம் இப்படி தட்டி தேர்ட் மேன் சிக்ஸ் வச்சிடறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதனால இட் வாஸ் அ டிலைட் ஆக்சுவலி. விதவிதமான கிரிக்கெட் பார்த்தோம். சார் இந்த டாப் 3 அதாவது மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரான், ஏடன் மார்க்ரம் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த சீசனில் நிறைய மேட்சஸ் அவங்க தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. மேஜர் கான்ட்ரிபியூஷன் இந்த ரன்ஸ் அவங்க தான். எப்போ அவங்களுடைய அந்த டவுன்ஃபால் எல்எஸ்ஜியில் ஆரம்பிச்சதோ அப்போ எல்எஸ்ஜியோட டவுன்ஃபாலும் சேர்ந்து ஆரம்பிச்சுது. ஸோ லாஸ்ட் 5 to 6 மேட்சஸ் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, டீம் எப்படியாவது தோற்று போயிருது. இதுதான் நடக்குது. ஸோ மற்ற பேட்ஸ்மேன் ஸ்டெப் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் பதோனி, அது யார் அப்படின்னா மெயினாக ரிஷப் பண்டோட ஃபெயிலியர் அண்ட் டேவிட் மில்லரோட ஃபெயிலியர் இந்த சீசனில் அவங்கள ரொம்ப பாதிக்குது, அதுவும் லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்டில். ஸோ ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அபவுட் ரிஷப் பண்ட். நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, பட் லெட்ஸ் டாக் அபவுட் டேவிட் மில்லர் டுடே. டேவிட் மில்லர் எனக்கு சர்ப்ரைஸ். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். டேவிட் மில்லருக்கு வந்து இனிஷியலா கொஞ்சம் தள்ளி கிராஃப் பண்ணுவார். கேன் வில்லியம்ஸோட லெஃப்ட் ஹேண்டட் வெர்ஷன் மாதிரி கொஞ்சம் எடுத்த உடனே பினிஷிங் டைப்ல கிரிக்கெட் ஆட மாட்டார். இப்போ ஆஃப் லேட் நான் பாக்குறேன் வந்த முதல் 2வது பால் 3வது பால் பினிஷிங் மாதிரி போறது. மேபி அவர் எதுக்கு அந்த ட்ரெண்டை மாத்திக்கிறேன் எனக்கு புரியல. அதாவது டென்ஷன்ல இருக்கும், விக்கெட்ஸ் விழுந்துச்சு, ஒரு பூந்து அச்சார்னா தான் நம்ம கம்ப்ளீட்டா மைனஸ்ல இருந்து 0 தாண்டி டிஸ்டிங்ஷன் வரலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் பின் சீட்டர் ரோல்ல அவர் மாறுறாரு. அதான் சொல்றேன், சில பேர் வந்து அவங்களோட கிரிக்கெட்டிங்க மாத்திடுறாங்க. அது தேவை கிடையாது. மில்லராகவே ஆடலாம், அவர் எங்க வேணா பிரமாதம் ஆடுவார். பட் இன்னைக்கு நேரத்தில் வந்து ஏன்னா ரிக்வயர்ட் ரன் ரேட் ரொம்ப பெருசா இருக்குல்ல சார், இன்னைக்கு வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. அக்ரி. ஈவன் ஃபார் ஹிம், அவருக்கு ஸ்ட்ரோக்கு போறதுக்கு சொல்றேன் இண்டிவிஜுவலா. இவரு ரசல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேன் அஃபோர்ட் டு வேஸ்ட் 4-5 பால்ஸ்ன்றேன். வேற டு கெட் த ஃபீல். ஏன்னா அவங்க டபுளா கம்பன்சேட் பண்ணுவாங்க அடுத்த ஓவரு. அவங்களுக்கு மட்டும் இந்த லீவரேஜ் கொடுக்கலாம், மீதி பேருக்கு நான் சொல்லல. நார்மலாவே இப்ப நம்ம மனிஷ் யாதவ் மாதிரிலாம் ஒருத்தர் வந்தாலும் அதெல்லாம் பண்ணிடவே முடியாது. அவர் உள்ள வரும்போது ஒரு 4 6 வரணும் வெளியிலேயே, இல்லாட்டா ரொம்ப அதிகம் ஸ்ட்ரைக் ரேட். இவங்க எல்லாம் பண்ணலாம். இவங்க சேர்த்து வச்சு ஒரே ஒரு 6 கூட வச்சிருவாங்க. அதுக்காக நான் சொல்றேன். அதனால அவர் காட்டின் 2 மைண்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கல இந்த 2 லெஃப்ட்டுக்கும் நத்திங் கோயிங் ரைட் ஃபார் போத் த லெஃப்டிஸ். பண்டா இருக்கட்டும் மில்லரா இருக்கட்டும். பண்ட்டுக்கு இன்னைக்கு மீட்டிங்ல மட்டும் அவங்க போட்டு அதே ஆபீஸ் ரூம்ல அவங்க வந்து டிசைட் பண்ணாங்கன்னா, பண்ட் உனக்கு கேப்டன்சி வேணும், நீ வந்து ஃப்ரீ ஆடு பேட்டிங், கோ ஃபார் சிக்ஸஸ். வழக்கம் போல ரோஹன் கெனாய், லெஃப்ட் ஹேண்டட் ரோஹன் கெனாய் மாதிரி டபாலுக்கு விழுந்து அந்த ஃபைனல் லைன்ல அடிக்கிறது, ரிவர்ஸ் ஸ்வீப், நீ எல்லாமே ஆடு, பட் எல்லாமே வித்தவுட் நான் கேப்டன் ஆடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எழுதி தரேன் அவர் கிளிக் ஆவார். இந்த ஒண்ணுதான் அவருக்கு ஒரியிங் ஃபேக்டர். பிகாஸ் அவருக்கு இந்த போலர்ஸ் போடும்போது இந்த சிக்ஸ் எல்லாரும் கொடுக்குறாங்க பாருங்க, அதை கொடுத்து பார்த்து அப்படியே ஃப்ரௌன் பண்ணி எல்லா எனர்ஜியும் போயிருது. பேட்டிங்ல அவர் வர மாட்டேன்றது. அதான் அது ஒரு விஷயம் அது இருக்கு, அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா நீங்க நிக்கலஸ் பூரானுக்கு வந்து அந்த அந்நியன்ல வந்து கும்பி பாகம் கம்பி யூகம் அப்படின்னு சொல்லி மரவட்ட குழு எல்லாம் விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆபீஸ் ரூம்ல ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு நம்ம இவரு எல்எஸ்ஜி. ஏன்னா அவர் ஒரு 21 இருக்கும்போது பிரப்சமரன் கேட்ச் ஒன்று விட்டாரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஸ்டப்ஸா இருக்கட்டும், நிக்கலஸ் புரானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பிரமாதமான ஃபீல்டர்ஸ் நினைச்சுன்னு இருக்கேன். அவங்க இப்படி விடுறாங்க கேட்ச். மத்வால் பிரமாதமா போடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வேற ஏதோ ஓவரா திங்க் பண்ணி வேற ஏதோ போட்டு யாருக்கார தவிர எல்லாத்தையும் போடுறாரு. என்ன ஓவர் நைட் என்ன ஆகுதுன்னு தெரியல. யாரா மேஜிக் பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாங்களோ என்னன்னு தெரியல. ரைட், நீங்கள் போன மேட்ச்சில் அந்த மத்வாலுடைய பவுலிங் பற்றி சொன்ன சில விஷயங்கள் தான் இன்னைக்கு மேட்ச்சில் நான் வந்து இவரை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மயங்க் யாதவ் திரும்ப உள்ளே வந்தார், இன்ஜுரி அந்த கேப்புக்கு அப்புறம் வந்ததுலேருந்து போன மேட்ச்லேயே நீங்கள் அவரை பற்றி நல்லா அழகாக சொல்லியிருந்தீங்க ஆடியன்ஸுக்கு. இன்னைக்கு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்டாக போடுறாரு, அடி வாங்குறாரு. அவர் மட்டும் கிடையாது சார், இன்னைக்கு எல்எஸ்ஜி பவுலர்ஸ் இந்த சீசனில் என்ன தான் வந்து அவங்களுடைய பேட்ஸ்மேன் வந்து இந்த டாப் 3 ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிளிக் ஆனாங்க, அப்புறம் கிளிக் ஆகலை. இது ஓரளவுக்கு அட்லீஸ்ட் சமத் வந்து மேனேஜ் பண்ணுறாரு, ஓரளவுக்கு டு அன் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம பதோனி அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. பட் பவுலிங் இந்த சீசன் ரொம்ப பெரிய லெட் டவுன். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை அவங்க கிட்ட. அந்த பிரின்ஸ்னு ஒருத்தவங்க உள்ள கூட்டு வந்து ட்ரை பண்ணாலும் இல்லை யாரை ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவங்களுடைய டாப் 3ல ஆவேஷ் கான் 10+ ரன்ஸ் எல்லா மேட்ச் கொடுக்குறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் ஹி இஸ் பீயிங் எ விக்கெட் டேக்கர். பட் இருந்தாலும் அந்த 10+ எக்கானமின்றது ரொம்ப ஹர்ட் பண்ணுது அவங்கள. ஆல்சோ அவர் மாதிரியே வந்து நம்ம ரவி பிஷ்ணா இந்த சீசன்ல நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்களுடைய பவுலர்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்காங்க. வெறும் எக்கனாமிக்கலா போடுற ஒருத்தர் திக்வேஷ் கான் தான். ஆமா, திக்வேஷ் தான். இந்த பக்கம் வந்து பிரின்ஸ் வந்து 5500 ரன்ஸ் கொடுக்குறாரு 4 ஓவர்ஸ்ல. அவருக்கு போட்டியா இந்த பக்கத்துல விஷாப்னு ஒருத்தர் போலிங் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 6 கொடுத்துறாரு.
வந்து அவர் கைக்கே வரல, ஃபீல்டிங்ல 2 சிக்ஸ் கொடுக்கலாமான்னு பாரு. அவரை நானும் ஒவ்வொரு மேட்சும் பாரு, விதவிதமா அடிக்கிறாங்க. 4 பேர் திணற திணற அடிச்சாங்கன்ற மாதிரி. அவர் அப்படியே கூட விஷாக்குன்னா பேட்டிங் டீம் போஷாக்கா இருக்காங்க, விதவிதமா அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அதான் இன்னைக்கு தர்மசாலா தான் இன்னைக்கு. அண்ட் பிஷ்ணாயுடைய அழிவுக்கு காரணம் நான் என்ன சொல்றேன், ஏன் அவர் பிஷ்ணா எல்லாம் லெவல்ல இருந்து டிராப் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து பவர் பிளேல கூட வந்து பிரமாதமா 2 விக்கெட் எடுக்கக்கூடியவர். பட் அவரு அந்த ஸ்கிட்டிங் டைப் ஆஃப் பால்ஸ், தட் இஸ் ஒரு ஸ்லோவர் வெர்ஷன் ஆஃப் பும்ரான்னு வச்சுங்களேன். அந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஓவர் த விக்கெட்ஸ் போடும்போது லெப்ட் ஷோல்டர் பக்கத்துல இருந்து பேட்ஸ்மேனுக்கு டவுன் த லெக் சைட் போகும், எசக பசகா போகும். அதை ரொம்ப எஃபெக்டிவா போட்டுருந்தார் ஒரு பீரியட்ல. அதை விட்டுட்டு இப்ப அவர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறாரு. அதுல வந்து வாங்கிடுறாங்க, சிக்ஸ் அடிச்சிடுறாங்க. ஒரு சமாத் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வச்சு வாங்கிடுறாங்க. நீ ஜாகல் அடிச்சா பாருங்க, அந்த மாதிரி வாங்கிடுறாங்க. திக்வேஷ் வந்து முதல்ல நல்லா ஆரம்பத்துல நல்லா போட்டுருந்தாரு. அவருக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு, ஓவர் டைம் பேங்க்ல வந்து ஏகப்பட்ட செக்ஸ் வருது சிக்னேச்சருக்கு. அதனால பேங்க் மேனேஜர் மாதிரி கைத்து போட்டு இருக்காரா, விக்கெட் எடுக்கும் போது போறது போல போலிங் கைத்து போட்டு போட்டு வச்சிருக்காரு. அவங்க வந்து ஆட்டோகிராஃப் போட்டு போட்டு அனுப்புறாங்க, ஒவ்வொரு பாலும் ஸ்டாண்ட் உள்ள போயிருக்கு. அவர் எது அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஆட்டிடியூட் சம்டைம்ஸ் உங்க டேலண்ட் அழிச்சிடும். அங்க நல்லா போட்டு தேவையில்லாத இந்த பண்ணி வைக்கிறது. அதனால அவரை வந்து அவரும் ஃப்ரண்ட் ஃபுட், இப்போ ஆஃப் லைட் ஃப்ரண்ட் ஃபுட் முன்ன ரொம்ப இப்போ உருப்படியா அந்த டைப் ஆஃப் போலிங்ல இன்னும் கரெக்டா மெயின்டைன் பண்றது, ரொம்ப கம்மியா ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சுயாஷ், அவர் ஒருத்தர் தான் பாருங்க 19th ஓவர் கூட வந்து பிரமாதமா போடுறாரு. அவர் தான் இந்த தலையை மேல வானத்தை பார்த்து போடுவாரு, அவர் கரெக்டா போடுறாரு. அவர் ஒண்டிதான் அந்த குரூப்லயே கரெக்டா போட்டுருக்காரு. நம்மளுடைய ரிஷப் பண்ட், அவரை பற்றி பேசாமல் நான் போக முடியாது. ஏன்னா இந்த டீமில் ரிஷப் பண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா சார், இன்னைக்கு வந்து அவர் அடித்த அந்த ஒரு ஷார்ட் இன்னிங்ஸு ஒரு 17-18 பால் பிடிச்சார். அந்த 18 பால் கிட்ட அவர் என்ன பண்ணாரு? அந்த பால்ஸ்லாம் அவர் உண்மையாக அடிச்சு தான் அது கவுண்ட்டில் வந்துச்சா? ஏப்பா இத்தனை பால்லாம் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் டூ மச் இன் தி மிடில் சார். அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப தடுமாறுறாரு. இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்களுடைய லக்குக்கு அன்னைக்கு என்ன ஆகும், கரெக்டா அவங்களோட ஃபேவரட் ஷாட். ஃபார் எக்ஸாம்பிள் பராக் எடுத்துங்களேன், பராக் ஒரு கிரைசிஸ்ல வர்றாருன்னா டவுன் த லெக் சைடு ஒரு பால் க்ளோஸ் ஆன் போடும், அப்படி ஒரு ஃபிளிக் அடிச்சா போய் கிரௌட்ல போய் விடும் இல்ல, அந்த மாதிரி ஒரு 2 பால் தெய்வாதீனமா அவனுக்கு வந்ததுன்னா அதுல கான்பிடன்ஸ் வந்துடும். அப்பா ஆனா நம்ம ஃபார்ம் வந்துட்டோன்ற ஒரு ஃபீல் வரும். பட் அது வரலன்னு என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஃபார்ம் வந்து பேடா இருக்கும்போது ஒரு சாதா ஃபுல் டாஸ் எல்லாம் நீங்க தப்பா அடிப்பீங்க, ஒரு ஷார்ட் பால முக்கி அடிப்பீங்க, தலை நேரம் மூக்கு மேல போகும். அதுதான் இப்ப ஆயிட்டு இருக்கு. அது என்ன காரணம், ரிஷப் பண்டோடைய கிரிக்கெட்டிங் டெக்னிக்ல எதுலயுமே இந்த பிரச்சனை கிடையாது. இட்ஸ் பியூர்லி சைக்கலாஜிக்கல். இஸ் நாட் ஏபிள் டு, இட்ஸ் டூ ஹெவி அக்ராஸ் டு பேர் அவருடைய கேப்டன்சி. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். கேப்டன்சியை எடுக்கட்டும், நீங்க அது என்ன சார் திடீர்னு எப்படி சார் இப்படி யாராருவீங்க, அதுதான் நானும் சொல்றேன். சம்பந்தமே இல்லாத ஜடேஜா வந்து இல்ல, கம் வாட் மே, நம்ம சான்ஸே போச்சு இன்னைக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆட போறது, நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டு முதல் பால் இறங்கினார் பாத்தீங்களா, அதுல ஆட்டிடியூடே மாறி போய் என்ன ஆட்டி அடிச்சார் பாருங்க நேற்று கடைசியில. அதுதான் சொல்றேன், அந்த பேர்டன் சைக்கலாஜிக்கல் பேர்டன் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உங்க பழைய பேட்டிங் வந்துடும். பட் அந்த அந்த சைக்கலாஜிக்கல் பேர்டனை நினைச்சு கிரியேட் ஆனீங்கன்னா ஈஸியான பால்லாம் தப்பு தப்பா ஆடுவீங்க. அதுதான் ஆயிட்டு இருக்கு ரிஷப் பண்ட். சார் ஆயுஷ் பதோனி அண்ட் அப்துல் சமத் இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க, அவங்க சூப்பராக ஆடினாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது இவங்கள மாதிரி 2 பேர் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடும்போது அது ரொம்ப அழகாக வருது. பட் அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு வின்னிங் பார்ட்னர்ஷிப்பாக, மேட்சை சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பாக, பிகாஸ் 30 பாலில் 90 ஆட் ரன்ஸ் அவங்க அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்து நான் கெட்டபிள்னு இப்போ இருக்கிற T20 சேனல்லே சொல்ல முடியாது. பட் இது இன்வால்வ் ஆகிற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். ஒன்று, அவங்க 2 பேரும் இது வரைக்கும் எத்தனை தடவை இந்த மாதிரி வின்னிங் லைனுக்கு அவங்க டீமை எடுத்துகிட்டு போகிற சிச்சுவேஷன்ஸில் ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பூஸ்ட் கொடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று, ஆப்போசிஷனில் இருக்கிற பவுலர்ஸும் முக்கியம். இப்போ எப்படி வந்து ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சில் கடைசி 2 ஓவரில் சிஎஸ்கேவோடைய பேட்டர்ஸ்லாம் அடிக்க முடியலையோ, அங்கே ரொமாரியோ ஷெப்பர்ட் அடித்தாரோ, அதுக்கு வித்தியாசம் ஒன்று தான். இங்கே ஒரு கலீல் அகமது இருந்தார், அங்கே ஒரு கலீல் அகமது இல்லை. அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி இந்த மேட்ச்லேயுமே கூட ஒரு பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ் அவங்களோட பீக்கில் ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த பக்கம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அழகாக பிளான் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த பவுலிங் இஸ் ஸோ குட். அப்துல் சமத் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனால இல்லை வந்து ஒரு பதோனினால அந்த வின்னிங் லைனுக்கு அந்த டீமை எடுத்துகிட்டு போக முடியாமல் எப்படியாவது ஒரு வழியில் அவங்க அவுட் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுருது இல்லையா? ஆமா, அது ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. அவங்க டேயா இருந்தா நீங்க ஹர்ஷ்தீப் சிங் அடிச்சுடுவாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி ஆன் பேப்பர் நீங்க பார்க்கும்போது டெஃபினட்டா ஹர்ஷ்தீப் சிங் வந்து இவங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியா அடிக்க விட மாட்டாரு. அவன் என்ன நான் ஒரு சொல்ல
அவருடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க பாருங்க, பவர் பிளேல கரெக்டா டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சு எப்படியுமே எடுப்பாருன்னு சொல்லல. இன்னைக்கு பாருங்க அந்த ஃபிளிக்கு போட்டு கரெக்டா பிரமாதமான ஒரு கேட்ச் வதேரா பிடிச்சா டாப் கிளாஸ் ஜட்ஜிங். இன்னொன்னுல வந்து ஸ்லிப் ஆயிட்டாரு கிராஸ்ல, அது வேற விஷயம். இந்த கேட்ச் ரொம்ப ரொம்ப கிளாசிக் கேட்ச். ஐ கேட்சஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சஸ் அவர் பிடிச்சது. ஏன்னா ரொம்ப நாள் ஏர்ல இருந்தது, அவர் அப்படி அடிச்சு மிஸ் டைம் ஆகி ரொம்ப நாள் இருந்தது. அதனால இப்ப வந்து இப்ப 2 பேருமே நாட் அவுட்ல இருந்துனே இருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தட் இஸ் ரொம்ப பெரிய டெம்பர்மெண்ட் கிடையாது. பட் டெரிஃபிக்கா இம்ப்ரோவைஸ் பண்ற 2 பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆஸ்கிங் ரேட் இருக்கும்போது அவங்களால டெம்பரமெண்ட்டுக்கு போகவே முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி 18-19 ரன் per ஓவர் இருக்கு. எங்க டெம்பரமெண்ட்? இவர் ஒரு சிக்ஸ் மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எப்ப வேணா மிஸ்டேக் நடக்கும். அதனால பாவம் கடைசியில பாருங்க எல்லா பாலையும் விதவிதமா சிக்ஸ் கவர்ஸ்ல, மதோனி இப்படி வர்றாரு கவர்ஸ்ல, அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து ஸ்வீப் மிட்டிக்கிட்டல ஒரு மினி சூரியகுமார் யாதவ் மாதிரி ஆடுறவரு கடைசியில சகலுடைய ஃபுல் டாஸ் கேவலமா ரிவர்ஸ் ஸ்வீப் எதுக்கு போனாருன்னு தெரியல பாருங்க. அதான் இந்த பிரஷர் இஸ் டூ மச் டு பேர்ன்றச்சே ரொம்ப தப்பா தான் வந்து ஆடுவீங்க. அதுதான் ஆகுங்க. எல்லாருக்குமே ஒரு கலீல் அகமது எல்லா நாள்லையும் கிடைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஜடேஜா கிடைச்ச மாதிரி கிடைக்க மாட்டாங்க. ஒரு அந்த அசோக் டிண்டா அகாடமி பாய்ஸ் வந்து எந்த டீம்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டார்கெட்லாம் வந்து கெட்டபிளாக மாறுவதற்கான வாய்ப்பு அந்த நாள் அவங்களுக்கு அமையணும். அதுக்கு அவங்க என்ன புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணுமோ இல்லையா? ரைட்டு சார். இந்த பஞ்சாபுடைய பேட்டர்ஸ் சார் நீங்கள் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங் டு தட். இந்த பிரப்சிம்ரன் சிங் அப்படின்றவரை பற்றி கொஞ்சம் தனியாக பேசிட்டீங்கன்னா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம 20 நிமிஷம் பேசுகிறோமா, ஒவ்வொரு பிளேயரையும் தனிப்பட்டு வேற பேசுகிறோமா, முன்னாடிலாம் 5-6 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவோம். அப்போ யாரும் எதுவும் கேட்கல. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பேசும்போது அவங்க ஒரு செக்லிஸ்ட்டை கையில் வச்சுருக்காங்க. ஓகே பிரப்சிம்ரன் பேசியாச்சு என்னது இது, இந்த பிளேயரை பற்றி பேசுகிறே போட கமெண்டடு அப்படின்னு கமெண்ட்டில் வந்து இந்த பிளேயரை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, ஒரு பாசிங்கில் ஒன் லைன் பேசிட்டிங்கன்னா அது கணக்கில் வராது. அவரை பற்றி ஒரு 4 நிமிஷம் பேசணும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் சொல்கிறேன் பிரப்சிம்ரன் சிங் டுடே பிகாஸ் 90s நம்ம வரிசையாக நிறைய 90s பார்த்துட்டோம். இப்போ ஒரு 90, ஈவினிங் மேட்ச்சில் ஒரு 90, நேற்று ஆயுஷ் மாத்திரை ஒரு 90s, 3 பேர் 90ஸ்ல அவுட் ஆயிருக்காங்க. டாக் அபவுட் பிரப்சிம்ரன் சிங் சார். பிரப்சிம்ரன் வந்து பேட்டிங் ஸ்வீட் ஆர்ட் பிகாஸ் வந்து இஸ் நாட் பாதர்ட் அபவுட் இஸ் இண்டிவிஜுவல் ரெக்கார்ட். கிளாசிக் பிளேயர். அது T20யோட டெபினிஷனே அந்த பிளேயர் தான். அப்படிதான் இருக்கும். நான் வருவேன், போலர் ஓடி வராதா, நீங்க எல்லாம் போலருக்கு தான் ரன் அப் இருக்குன்னு சொல்றீங்க, பேட்டருக்கு ஒரு ரன் அப் இருக்கு. நானும் ஓடி போவேன், விட்டா அந்த ஸ்டம்ப் நான் சேகரன்லயே எடுத்து வச்சிருவேன். போலர் கையில் என்ன ஆரம்பிக்கவே இல்லை. அப்பதான் கேப்டன் போலர்கிட்ட கொடுக்குறாரு, அதையே தொத்தின் போய் வச்சிருவாரு. அந்த மாதிரி பிளேயரு. சென்ஸ் ஆஃப் டைமிங் பிரில்லியன்ட். ஸ்கொயர் கட்ஸ் எல்லாம் இல்ல, ரியல் ஜென்யூன் பேட்டர் வந்து டெஸ்ட் மேட்ச் எப்படி ஸ்கொயர் கட் அடிப்பாரோ அவ்வளவு குயிக்கா போகுது பாஸ் பேட் அவருக்கு. அவரோட ஸ்கொயர் கட்ஸா இருக்கட்டும், பவுன்சர் அப்படி அப்பர் கட் அடிக்கிறது அது. சோ உடம்பு வந்து 360 டிகிரிஸ்க்கு வந்து வளைஞ்சு கொடுக்குதோ இல்லையோ, மைண்ட் ஷார்ப்னஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது 360 டிகிரிஸ் இருக்கு. இப்படி வந்து இப்படின்னு வர கொடுக்குது. சோ அந்த மாதிரி. சோ அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப ரேர் அமையுது ஒரு ஓப்பனிங் பேட்டர். ஒரு ஓப்பனிங் பேட்டர் 6 ஓவர்ஸுக்கு தான் பவர் பிளேன்னு பேரு. நீங்க ஃபீல்டரை தள்ளி போட்டப்புறமும் நான் அது மாதிரியே தான் ஆடுவேன். நான் சொல்ல சிஎஸ்கே அப்படிதான் ஆடணும், முதல் பால்ல 6 ஆடணும்னு. அது வந்து பக்காவா பண்றது அவர் தான். அதனால அவர் பேட்டிங்னா ஒன்னும் சொல்றதுக்கே கிடையாது. நீ என்ன வேணா நீ போடு, நான் 2 ஸ்டெப் இறங்கி தான் ஆடணும். இம்ப்ரோவைசேஷன் டெஃபினிஷன் இஸ் பிரப்சிம்ரன் சிங். இது வேற கிளாஸ் அபார்ட். ரைட் சார். கமெண்ட்ஸில் வந்துட்டு இப்போ தான் அந்த வீடியோவை போட்டோம், KKR vs RR கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னிங்ஸ் பிரேக்கில். ஸோ அதை பற்றின கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய வராத காரணத்தினால் நம்ம நாளைக்கு கமெண்ட்டை கண்டிப்பாக பேசிடுவோம். ஸோ ஹவு டு யூ வாண்ட் டு எண்ட் திஸ் வீடியோ சார்? என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு? I have an interesting information more than humor. ஒரு ஹியூமர் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து பிரமாதமான போல்டர் இருக்காரு. ஸோ ஹர்ஷ்தீப் ஸ்விங் வச்சுட்டு அவர் பேர். ஏன்னா அவர் வந்து ஸ்விங்கில் பூந்து விளையாடுறாரு. அது ஒண்ணு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, கிரிக்கெட்டை பிரமாதமா ஃபாலோ பண்ணுவாரு. வெரி குட் டைரக்டர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆன் டிவி. நான் அரிகிரி அசம்பிளி பண்ணும்போது டைரக்ட் பண்ணிருந்தாரு. வெங்கட்ரமணின் பேர். பிரமாதமான ஒரு ஃபைண்டிங் ஒன்று வச்சுக்கிறாரு. SH இல்ல, சைலன்ஸுக்கு சொல்லுவோமே, அந்த SHன்ற சவுண்ட் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் பின்னி எடுத்துருக்காங்கன்றாரு. பிரியான்ஷ், ஓகே, அஷுடோஷ், அப்புறம் ஆயுஷ், 2 ஆயுஷ், மாத்ரியா இருக்கட்டும், ஆயுஷ் மதோனியா இருக்கட்டும், அப்புறம் புவனேஸ்வர் குமார், சஷாங்க், அப்புறம் ஜோஷ் ஹேசல்வுட், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த ரிஷ் சேர்றவங்க எல்லாமே டெரரா இருக்காங்க. பேட் எடுத்துட்டு வந்தாலும் பால் எடுத்து வந்தாலும். ஸோ அது ஒன்று கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு. எனக்கு உங்களுக்கு வேர்ட் பிளே பிடிக்கின்றதால இது அனுப்புறேன்னு எனக்கு அமிச்சாரு. தட் வாஸ் அ பிரில்லியன்ட் அப்சர்வேஷன்.
அதனாலயே வேற யார்ட்டையும் சொல்றாரு சைலண்டா நான் மட்டும் உன் பேரை சொல்லி நீங்க அதை ஹைலைட் பண்ணிடுறேன்னு சொல்றீங்க அவர்கிட்ட. இல்லை நான் ஆல்ரெடி இங்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உங்கள்கிட்ட பேசிட்டேன். என் பேர் நேம் சேஞ்ச் இன்னிலேருந்து பாலேஷ். பாலாஷ் வாஷ்கி. தேங்க்யூ வெங்கட்ரமணி. அண்ட் எவ்ரிபடி ஃபண்டாஸ்டிக் வாண்ட்ஸ் அப்சர்வேஷன். சக்ஸஸ் இல்லையா? ஸோ எனக்கும் நாட் ஒன்லி திஸ், கிரிக்கெட் அப்சர்வேஷன்ஸும் எந்த டிஆர்எஸ்னால எங்க மேட்ச் மாறிட்டு எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டா அப்சர்வ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இவர் என் ப்ரோக்ராம்ஸ்ல வந்திருக்காரு கெஸ்டா. பட் ஃபண்டாஸ்டிக்கா இந்த லிஸ்ட் ஒன்று அமைச்சிருக்கு. ரைட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நாளைக்கே நம்ம இந்த டபுள் டெஸ்ட் முடிச்சு திங்கட்கிழமைக்குள்ளே நுழையிறோம். ஒரு சூப்பர் வீக் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் லாட் ஆஃப் ஃபன் அண்ட் எல்லாமே ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் கணேஷ் கிட்ட. எஸ் எஸ் எஸ். அப்படியே ஆடியன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் அனுப்பும்போது இந்த மாதிரி வித்தியாசமான அப்சர்வேஷன்ஸ் நீங்க பிளேயர்ஸ் கிட்ட பாடி லாங்குவேஜ்ல ஜெஸ்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் கூட நீங்க அனுப்பலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப சக்கால் பாத்தீங்கன்னா யாராவது 6 அடிச்சிட்டாங்கன்னா காலர் இப்படி கட்சினே இருப்பாரு. அன்னைக்கு லஞ்ச் சாப்பிடல பொழுது காலர் கடிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பேட்ஸ்மேன் நல்ல பயங்கர ஹிட்டர் இருப்பாரு. கிளாஸ் மாதிரி ஒரு டெரிபிக் ஹிட்டர். அவர் ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு ரன் வரும்போது இல்ல ஜென்ட்ல அவருடைய தோலை தொட்டுட்டு போவாரு. பாத்திருக்கீங்கன்னா கீழே பால பிக் பண்ணிட்டு அவர் தோலை தொட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ரொம்ப அடிச்சது அது 6. ஒரு 2 ஓவருக்கு ஒரு 6 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆசிஷ் நேரா ஓடி வரல இவர்கிட்ட. நம்ம அவர் பேரை சொல்ல மாட்டேன். சூரியவம்சி, ரகுவன்ஷ் எல்லாருமே அந்த எஸ்ஹெச் வருது பாருங்க. அந்த சூரியவன்ஷுக்கு போயிட்டு நம்ம இவரு ஆசிஷ் நேரா இருக்காரு. அவர் போயிட்டு பார்த்து தம்பி ரொம்ப ஓவரா 6 கேப் பண்ணா அப்புறம் ரஞ்சி டிராஃபில ஒன்னு எடுக்காம போயிடுவாங்க, டெஸ்ட்ல ஒன்னு டிராப் பண்ணுவாங்க. என்ன நீ இப்படி நான் போயிட்டு திரும்பி பக்கத்துல 3 6 நீ கொஞ்சம் பாத்துக்கோ, ஃபியூச்சரை பாத்துக்கணும் இல்லையா, எங்க ஃபியூச்சரையும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாருல. அதனால சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் with lot of cricket and fun on our favorite RRR. Cricket, Color Kanali Cricket's English cricket channel. Subscribe now.